அம்மா உனக்கு பசிக்கலையா? பயங்கரமா பசிக்குதுமா. ஆனா எப்படி சாப்பிடுது? இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இரு நான் போட்டு வந்து ஊட்டி விடுறேன். அம்மாடி, உன் பேர் என்ன சொன்ன? பூஜா ஆண்டி. அவளுக்கு ஊட்டுற நேரத்துல நீனு சாப்பிட்டுடு, சரியா? இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, சாப்பிடு. நான் போய் போட்டு எடுத்து. இல்ல ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சுட்டு கிளம்பவே நேரம் ஆயிடும். இருமா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. அம்மாடி, நீ ஒரு வாய் வாங்கிக்கோ. ஐயோ இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, உனக்கும் பசிக்கும்ல, என் பொண்ணு மாதிரி தானே. பூஜா, நல்லா சாப்பிடுங்க. ஆண்டி கிளம்புறேன் ஆண்டி, முடிஞ்சது, போயிட்டு வரேன். முடிஞ்சுதாம்மா? காசு கொடுத்துட்டாங்களா? ஜிபே பண்ணிட்டாங்க ஆண்டி, ஸ்டார்டிங்லயே. சரிம்மா, வீட்டுக்கு போனோடனே மறக்காம ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. சரிங்க ஆண்டி. பத்திரம். டேய், அடம் பிடிக்காத இருடா. எங்க இவனுக்கு பொம்மை மாதிரி போட்டு விடுங்களேன். இல்லைங்க, நான் கோன்ஸ் ஆல்ரெடி கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்க, ஒரு சின்ன பொம்மை போடுறதுல என்ன ஆயிட போகுது? இல்லை, அவனுக்கு போட்டால் இவங்களுக்கு பத்தாமல் போயிடுங்க. ரொம்ப தாங்க பண்றீங்க. இல்லைங்க, உங்களுக்கு புரியல. இப்போ இவனுக்கு போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் இவனுக்கு போட்டால் வெளில இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட அவ்வளோ கோன்ஸ் கிடையாது. பரவாயில்ல, டேய் வா போலாம். அண்ணி இருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல ஆனந்தி, இருக்கட்டும் இருங்க. நீங்க கொஞ்சம் போட்டு விடுங்க, பாத்துக்கலாம். சரி வா குட்டி, வா. ஏங்க, நேர்ல பேசலான்னு நான் ஃபோன்ல எதுவுமே பேசல. ஏங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ல. ஏங்க, நான் வாங்குறதே ரொம்ப கம்மி ப்ரைஸ் தாங்க. நீங்கள் வேணா வெளில கூட விசாரிச்சு பாருங்க. இதே டிசைனர் துணி கடைக்கு வெளில இருக்காங்களே நார்த் இந்தியன்ஸ், அவங்க கிட்ட போட்டா 200-300 ரூபாய்க்கு சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க இதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கீங்க. ஓவரா இல்லை உங்களுக்கு? ஏங்க, அவங்க யூஸ் பண்ணுற கோன்ஸ் எப்படி இருக்கும், எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நான் வீட்லேயே ஆர்கானிக்காக என் கையால் பண்ணி கொண்டு வரேங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய கைக்கு அவங்க 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவாங்க. நான் அப்படி பண்ணலங்க, ஒரு டிசைனையும் பார்த்து யூனிக்காக போட்டுட்ருக்கேன். ஒர்க்குக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேனா ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அங்கே கூட பண்ணிக்கோங்க. சரி போடுங்க. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. என்னங்க வேக்ஸ் பண்ணலையா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லை, நான் க்ரூம் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஐயோ, அவன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ஐயோ, நீங்கள் என்கிட்ட பேசியிருந்தா நான் உங்ககிட்டயே அதை சொல்லியிருப்பேங்க. அவர் தான் என்கிட்ட பேசினாரு, அதனால தான் அவர்கிட்டயே சொன்னேன். இப்போ என்னங்க பண்ணுறது? பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் போய் வேக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இங்கே பக்கத்துலலாம் கடை எதுவும் இல்லைங்க. சரி, ரேசர் இருந்தால் போய் பண்ணிட்டு வந்துடுங்களேன். ஐயோ, என்கிட்ட ரேசர்லாம் இல்லைங்க. சரி விடுங்க, என்கிட்ட இருக்கு, நானே பண்ணி விடுறேன். ஓகேங்க, தேங்க்ஸுங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா 200 பே பண்ணிடுங்க. ஓகே வாங்க. நான் மெஹந்தி ஆர்டிஸ்டா பார்பரானே தெரில, என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏங்க பார்த்துங்க. ஓகேங்க, பொறுமையாக தாங்க பண்ணுறேன். ஐயோ, எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே. ஏங்க சொல்லுங்க, என்னாச்சு? அது வந்து என்னங்க, டிசைன் ஏதாவது பிடிக்கலையா என்ன? அதெல்லாம் ஓகே தாங்க. அப்போ வேற என்னங்க? ஏங்க, ரெஸ்ட் ரூம் போகணுங்க. சரிங்க, பரவாயில்ல, போயிட்டு வந்துருங்க. என்னங்க கை இப்படி வச்சிருக்கேங்க? இப்போ எல்லாரும் வீட்டில் வேற ஷாப்பிங் போயிருக்காங்க. ஐயோ சாரிங்க, நானும் மறந்தே போயிட்டேன். சரி நீங்கள் வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வாங்க, எங்களுக்கு இதெல்லாம் யூஷுவல் தான். நான் ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க. சரிங்க, உள்ள போங்க.
எங்க இருக்கீங்களா? இந்த வந்துட்டேங்க. எங்க எங்க ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டுங்க, இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட் எவ்வளோவா? சீ, இப்படி மொட்டையா ரேட் எவ்வளோன்னு கேட்டா என்ன தரான்னு நினைக்கிறது? எப்படி மெசேஜ் பண்ணணும் கூட ஒரு விவஸ்தை இல்லாம. மெஹந்தின்னு கூட டைப் பண்றதுல உங்களுக்குலாம் அப்படி என்னடா குறைஞ்சு போயிடும்? சீ. 10,000 ரா. ஹலோ, சொல்லுங்க. ஆமாங்க, நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. எனக்கு ஒர்க்கில் கொஞ்சம் லீவ் கொடுக்கல, அதனால தான் போட்டிருந்தேன். நீங்கள் அவைலபிளா? ஓகேங்க. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன், சரிங்களா? ஓகேங்க. நல்லா தான் இருக்கு. ஹலோ, ப்ரொஃபைல் பார்த்துங்க, நல்லா தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அப்படிங்களா? பட் அவ்வளோ தருவாங்களான்னு தெரியல. 3K பண்ணிக்கலாங்களா? சரி, ஓகேங்க. அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, தேங்க்ஸ். ஹலோ, மேம், நான் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் அனுப்பிட்டேன். கொஞ்சம் ஒர்க் மட்டும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? சரி, ஓகே மேம். தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க மேம், ஒர்க்லாம் எப்படி போச்சு? எங்க என்னங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ஒர்க் சுத்தமா நல்லாவே இல்ல. ஏன் மேம், என்னாச்சு? நல்லா தானே பண்ணியிருப்பாங்க. அவங்க எனக்கு ரெகுலராக தான் மேம் பண்ணுறாங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? நான் வேணா போட்டோ எடுத்து அனுப்பட்டா? நீங்க பார்த்துட்டு கால் பேக் பண்ணுங்க. மேம், ஹலோ. என்ன இவ்வளோ மோசமாக பண்ணி வச்சிருக்காங்க? அமிச்சது கூகுள்லேருந்து எடுத்து அமிச்சிருக்காளா? ஹலோ, என்னங்க பாத்தீங்களா? நீங்களே சொல்லுங்க, இந்த ஒர்க் நல்லா இருக்கா? மேம், இல்லை மேம், நானே எதிர்பார்க்கல மேம். ரொம்ப சாரி மேம். என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சியோட ஸ்பெஷல் டே, திருப்பி அந்த நாள் வருமா? இப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. தயவு செஞ்சு என் பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க. சரி மேம், நான் அனுப்பிடுறேன் மேம். சாரி மேம். என்னத்தங்க உங்களெல்லாம் நம்பி நீங்க வைங்க, தயவு செஞ்சு. மேம், இதுதான் எப்படி மேம்? இதே வர நேரம் அடி. என்ன நினைச்சிட்டு அம்மா, இன்னைக்கு மெஹந்தி ஆர்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே போனேன். அது தெரியுதுடி, அதுக்காக இவ்வளவு லேட்டா வருவியா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இத பார் பூஜா, உங்க அப்பாவுக்கு இப்ப வரைக்கும் மெஹந்தி போடுற வேலை பிடிக்காது. வேலைக்கு போனமா வந்தமா இருக்க வேண்டியதானே? இந்த வேலையெல்லாம் தேவையா உனக்கு? நீ ஆசைப்படுறேன்னு நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இதே மாதிரி லேட்டா வந்துட்டு வச்சுக்க, அப்புறம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நானும் வேணும் நம்ம பண்ண. கிளைண்ட் லேட் பண்ணதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஏதோ நான் வேணும் பண்ண மாதிரி பேசுற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ என்னமா பார்த்து செஞ்சுக்க.